அப்ப கர்த்தர் அந்த நாட்களை ஜனங்கள் ஒரு நாளை குறித்து அந்த நாளுக்கு பஸ்கா பண்டிகை, இப்படி நிறைய பண்டிகை போல, இந்த அறுப்பின் பண்டிகை போல இந்த 50வது நாள் ஒரு பயங்கரமான பண்டிகை. யாருக்குரிய பண்டிகையா இருந்தது? யூதர்களுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு பண்டிகையாக இந்த பண்டிகை இருந்தது. யூதருடைய காலங்களில இது கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகையாக இருந்தது. இப்ப ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நாட்களையும் விசேஷங்களையும் என்ன செய்ய வேண்டாம், நம்ம அனுசரிக்க வேண்டாம்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் இந்த நாளுக்கு ஒரு முக்கியத்துவம் வேணுமே. பழைய ஏற்பாட்டில் இருந்த நாட்கள் எப்படி இங்க கன்வெர்ட் ஆகிறது என்பதை கர்த்தர் காண்பிக்கும்படியாக அந்த 50வது நாளில அந்த பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது எல்லா ஜனங்களும் அந்த ஓரிடத்துல என்ன செய்தார்கள்? கூடினார்கள். அந்த எந்த இடத்துல கூடினார்கள்? மேல் வீட்டு அறையில அவர்கள் ஆயத்த பண்ணப்பட்ட இடத்துல கூடினார்கள் என்பதை நம்ம பார்க்கலாம். அவர்கள் கூடும் பொழுது எப்படி கொண்டாடினார்களாம்? ஒருமனப்பட்டு ஓரிடத்துல வந்தார்கள். ஹல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்துவுடைய இந்த நாள் என்று இந்த முதல் வசனத்துல நம்ம பார்க்கலாம். இந்த நாள் என்னவாக மாறுகிறது? இந்த 1, 2, 3, 4 வசனங்களில அனுபவமாக மாற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த நாள் என்று சொன்னா வருஷத்துக்கு ஒரு முறை தான் நம்ம ஆட்கள் என்ன செய்வாங்க? ஆமா, நிறைய பேர் வருஷத்துக்கு ஒரு முறை சர்ச்சுக்கு வரவங்க இருக்கிறாங்க. கிறிஸ்துமஸுக்கும் நியூ இயருக்கும் அது இந்த நாட்களெல்லாம் அனுசரித்து வர்ற குரூப்பாக இருக்கலாம். அப்போ இந்த மாதிரி ஒரு நாளும் ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்காக புதிய ஏற்பாட்டில் வச்சுட்டா இதையே கொண்டாடிடுவாங்கன்னு ஆண்டவர் என்ன செய்ய நினைமிச்சு அந்த 50வது நாளை அனுபவமாக மாத்துறது தான் மேல் வீட்டறை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பண்டிகை நாளா மாறுது, நாள் அனுபவமாக மாறுகிறது. இப்போ இந்த ஜனங்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல கூடின மாத்திரத்துல அங்க நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன? 2வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாயிற்று. அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. முதலாவது என்ன உண்டாயிற்று? முழக்கம் உண்டாயிற்று. முழக்கம் என்றால் என்ன? சத்தம். என்னது? சத்தம். காற்று, நல்ல கவனிக்கணும். காற்று வரல, காற்று அடிக்கிறது போல ஒரு முழக்கம். நல்ல கவனிக்கணும். இப்போ காற்று தான் அங்க உள்ள வந்துச்சுன்னு சொன்னோம்னா காத்தை நம்ம ஆட்கள் பிடிச்சி என்ன செஞ்சிருவான்? அதை ஒரு டப்பால் அடிச்சுட்டு அதை ஆராதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆண்டவர் ரொம்ப ஞானம். எப்படின்னா, எப்படி வாசிக்க? நல்ல வாசிங்க, அதை வாசிங்க. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல. அவ்வளவுதான். நம்ம காற்றுன்னு நினைச்சு காற்று ஆராதிக்க கூடாதுன்னு ஆண்டவர் எவ்வளவு ஞானமா எழுதியிருக்காரு பாருங்க. பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியா ஒரு முழக்கம், ஒரு சத்தம் உண்டாயிற்று. அவர்கள் உட்கார்ந்து இருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. ஹல்லேலூயா. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இப்போ வெளியில இருந்த, இப்போ நல்ல கவனிக்கணும், பழைய ஏற்பாட்டுல இருந்த பண்டிகை நாளா மாறுது, நாள் அனுபவமா மாறுது. இப்ப மேல காற்று அடிக்கிற ஒரு முழக்கம் போல ஒரு சத்தம் வெளியில இருந்து கேட்குது. அந்த சத்தம் இப்ப எங்க வருது? உள்ள வருது. எங்க வருது? நல்ல கவனிக்கணும். வெளியில கேட்ட சத்தம் இப்போ கூடியிருந்த இடத்துக்குள்ள வருது மட்டுமல்ல, அந்த காற்று முழக்கம் என்ன செஞ்சிருச்சு? சத்தம் இருக்கிற எல்லார் மேலையும் அது அந்த இடத்த நிரப்பிச்சு. இதுதான் அனுபவம். இப்ப வெளியில ஒரு சத்தத்தை கேட்டேன், வெளியில ஒரு காத்து அடிக்கிறது மாதிரி பார்த்தேன்னு சொன்னா அது பேர் அனுபவம் அல்ல. அவங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துக்குள்ள இறங்கி அந்த இடத்தை நிரப்பும் பொழுதும் அவர்களுக்குள்ள ஏற்பட்ட மாற்றம் தான் அனுபவம். இந்த அனுபவத்தை கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் அனுபவிக்கும்படியாக தான் பெந்தகோஸ்தே என்னும் அந்த நாளை ஆண்டவர் தீர்மானித்தார். தெய்வம் எப்படிப்பட்டவர் என்பதை கேள்விப்பட்டிருக்கலாம், தெய்வம் எப்படிப்பட்டவர் என்பதை வெளியில நிறைய ஜனங்கள் பார்த்திருக்கலாம். ஆனா ஒவ்வொரு ஜனங்களும் தங்களுக்குள்ளேயே அனுபவிக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கப்பட்ட நாள் தான் பெந்தகோஸ்தே நாள். அல்லேலூயா.
எல்லாரும் பழைய ஏற்பாட்டுல வியாதிஸ்தர்கள்னா ஆமென் இது தீர்க்கதரிசிட்ட கூட்டிட்டு போவாங்க, ஆசாரிட்ட கூட்டிட்டு போவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, விடுதலை ஆகும். இயேசுவை யாரோ காண்பிக்க வேண்டி இருந்துச்சு. இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை யாரோ தெரிவிக்க வேண்டி இருந்துச்சு. அதை கண்டு பார்க்கலாம், ஆனா அவர் எப்படிப்பட்டவரை என்பதை ஒவ்வொருத்தரும் உணர முடியாத ஒரு நிலை இருந்தது. அந்த அனுபவத்தை கொடுப்பதற்காக தான் இயேசு பரிசுத்த ஆவியானவரை ஆமென் இந்த பூமிக்கு ஆமென் தேற்றரவாளனை நமக்கு அனுப்பினார். அந்த அனுப்பின நாள் தான் பெந்தகோஸ்தே என்னும் நாள். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சரி, இப்போ என்ன செஞ்சிருச்சு? வெளியில இருந்த சத்தம் உள்ள வந்துருச்சு. இப்ப இந்த சத்தம் தான் இவர்களுக்குள்ள என்ன கொடுச்சு? மாற்றத்தை ஏற்பட துவங்கினது. 2வது வசனத்தை மறுபடியும் 3வது வசனத்தை வாசிங்க. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள், அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு பேர் மேலும் வந்து அமர்ந்தது. ஹல்லேலூயா. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஒரு பயங்கரமான சம்பவம். 120 பேரும் ஹல்லேலூயா அந்த இடத்துல அவர்களுக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்னன்னா, அது வரைக்கும் அவருடைய மாமிச கண்களினால அவர்கள் கர்த்தர் எங்கேயோ அற்புதம் செய்ததை பார்த்தார்கள். ஆனா இப்ப இயேசுவையும் பார்க்க முடியல, இயேசுவும் போயிட்டாரு. இப்போ இயேசுடைய அற்புதங்களை, அடையாளங்களை, இயேசுடைய கிரியைகளை, பரிசுத்த ஆவியான வருகிறத, அவருடைய மகிமையை பார்க்கணும் அப்படின்னா எல்லாருடைய கண்களும் திறக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ முதலாவது காரியம், அந்த சத்தம் வெளியில இருந்து சத்தம் உள்ள வந்துச்சு. அந்த வெளியில இருந்து காற்று அடிக்கிறது போல முழக்கம் என்ன செஞ்சு உள்ள வந்துச்சு, அந்த இடத்தை நிரப்பிட்டு. ஆனா இப்ப என்ன செய்யணும்? அந்த ஜனங்கள் தங்களுடைய பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினியை என்ன செய்யணும்? எல்லாரும் பார்க்கணும். ஹல்லேலூயா. ஒருத்தருக்குள்ள இவ்வளவு நேரம் இப்படி இருந்த மனுஷனுக்குள்ள ஆவியானவர் வந்துட்டாரா அப்படின்னு பார்த்துட்டு இருந்த நமக்குள்ளேயும் இப்ப என்ன செஞ்சிட்டாரு? வர ஆரம்பிச்சிட்டார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு மாற்றம், ஒரு வேறுபாடு, ஒரு பிரிவு அவ பழைய ஏற்பாடுல இருந்ததை எல்லா சகல ஜனங்கள் மேலையும், மாமிசமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னாரே, அதை ஊற்றப்படுவதற்கென்று கர்த்தர் தீர்மானித்த நாள் தான் பெந்தகோஸ்தே என்னும் நாள். வாசிக்கலாம் அடுத்து அந்த வசனத்தை, 3வது வசனத்தை. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல. முதல்ல என்ன சொன்னேன்? பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல. இப்ப இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அக்கினிமயமான நாவுகள். நல்ல வாசிங்க. அல்லாமலும் அக்கினிமயமான நல்ல அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்து நாவுகள் போல. இப்ப நம்ம அக்கினி நேரம் இறங்கி வச்சு என்ன பண்ணிருப்பாங்க? அக்கினி இறங்கி வந்து என்ன பண்ணிருப்பாங்க? வீட்டுல எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க? பெந்தகோஸ்தே சபையிலையும் விளக்கு கொளுத்தி வச்சிருவாங்க. அன்னைக்கு அக்கினி நாவுகள் போல. இப்ப எல்லாமே என்னன்னா ஒரு மாதிரி கர்த்தருடைய தன்மைகள் தான் அக்கினியா என்ன செஞ்சிருக்கு அந்த இடத்துல? பரிசுத்தாவுடைய தன்மை அக்கினி போன்றது. அக்கினி எப்படி பரவுமோ அதே மாதிரி பரிசுடைய மகிமை பிரசனம் பரவும். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த உடனே பாவிகளை ரட்சிக்க வந்தார். அது பாவிகளுக்கு. மனம் திரும்புகிறவர்கள் மேல இன்னொன்னு போட விரும்பினார். அது பேரு அக்கினி. ஹல்லேலூயா. பூமியில அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று சொன்னாரு. அது மேல் வீட்டறையில ஆண்டவர் அதை இறக்கி காமிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ நல்ல கவனம். அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள். அக்கினி மாதிரி இருக்கும், ஆனா அக்கினி இல்லை, வெளியில தெரியாது. ஆனா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அக்கினி இறங்குறது. அவங்க மட்டும் என்ன செய்யலாம்? அவியல நிரம்பும் பொழுது ஆண்டவர் என் மேல அக்கினியா இறங்குனாருன்னு நீங்க தான் சொல்லுவீங்க, எனக்கு தெரியாது. அதை நாங்களா என்னென்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. ஆனா பழைய ஏற்பாட்டுல எப்படி? அக்கினி அங்க ஏறியும் இங்க இருந்து பார்த்தார். யாரு பார்த்தா? இப்ப என்னன்னா அப்படியே கன்வெர்ட்டாது பாருங்க. இங்க ஏறியும் அங்க இருந்து உங்களுக்கு எனக்கு என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. இந்த மாற்றத்தை தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? மேல் வீட்டறைகளை ஏற்படுத்துகிறார். அக்கினி
ஆமென். அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு பேர் மேலும் வந்து அமர்ந்தது. அமர்ந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அசைவாடல, தூரத்துல இருந்து காமிச்சிட்டு போகல, அக்கினி வந்து இறங்கிட்டு அப்படியே பேச வச்சுட்டு கீழே விட்டுட்டு போகல, அந்த அக்கினி அவர்கள் மேல வந்து அமர்ந்தது. இதுதான் இன்னைக்கு சாயங்காலம் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற வார்த்தை. அல்லேலூயா. சாயங்கால கூட்டத்துல பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்து வந்து போறாரா, தங்கி இருக்காரா? இதுதான் சாயங்காலத்துல தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், யாருக்குள்ள எல்லாம் தங்கி இருக்கிறாரு? இது ஆண்கள் பக்கத்துல சத்தம் வந்துச்சு. யார் அது? ஐயா. சொல்லுங்க ஐயா. தங்கி இருக்காரா? உள்ள இருக்காரு? தங்கி, நான் கேட்ட கேள்வி மட்டும், தங்கி இருக்கிறாரா, வந்துட்டு வந்து போறாரா? உண்மையை சொல்லணும். ஆன்லைன் போயிட்டு இருக்குது, கேமராவை திருப்பிடுவோம். தங்கி இருக்கிறாரா? சரி. இங்க தங்கி இருக்கிறாரா, அப்பப்ப வந்துட்டு போறாரா? அப்பப்ப வந்துட்டு போறது பழைய ஏற்பாடு. வருவாரு, தேசத்துக்கு சொல்ல வேண்டியதை சொல்லுவாரு, போயிடுவாரு. அப்படி மேகத்தூணில் இறங்குவாரு, சொல்ல வேண்டிய சொல்லிட்டு போயிடுவாரு. அப்படி இறங்குவாரு, அப்படியே சொல்லிட்டு போயிடுவாரு. ஆனா புதிய ஏற்பாட்டுல இறங்குவாரு போவாரு, இறங்குவாரு போவாரு, இறங்குவாரு போவாரு. ஒரு சிலர் மேல மட்டும்தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், வந்து. ஏன் ஒரு சிலர் மேல வந்து வந்து போயிட்டு இருக்கிறாரு? அதுதான் இன்னைக்கு சாயங்காலத்துல தேவன் நமக்கு கொடுக்க போகிற சத்தியம். சரி, இப்ப வந்து அமர்ந்துட்டாரு. இந்த அமர்ந்ததுக்கு பிறகுதான் அவங்களுக்குள்ள என்ன வருது, மாற்றங்கள் உருவாகிறது. அப்போ பெந்தெகோஸ்தே நாள் என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல வந்திருந்தார்கள். வந்த பிறகு வந்து இருக்கிறது மட்டும்தான் அவங்க வேலை. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் கர்த்தர் வேலை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஓரிடத்துல வந்து அமர்ந்திருக்கிறது தான், காத்திருக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. நிரப்புறது, உயர்த்துறது, நம்மளை மாற்றுறது, நம்மளை எல்லா இடத்துலையும் பிரகாசிக்க பண்றது யார் வேலை? பரிசுத்த ஆவியானுடைய வேலை. ஹல்லேலூயா. 4வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் எல்லாரும் இப்ப வந்து அமர்ந்து இருந்த உடனே நடக்குது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினாலே அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தறின. இப்ப ஆரம்பத்துல என்ன பார்த்தோம்? அந்த இடத்தை வந்து என்ன நிரப்பிச்சு? அந்த பலத்த காற்று போல அடிக்கிற முழக்கம் வந்து இடத்தை முழுவதும் நிரப்பிச்சு. இப்போ இடத்தை நிரப்புனது வந்து மட்டும் போதாது, இப்போ கூட தங்கி இருக்கிற 120 பேர் மேலையும் நிரப்பணும். நிரப்புனாதான் சம்திங் வில் ஹேப்பன். அல்லேலூயா. ஏதோ ஒன்று நடக்கணும்னா அவர் அங்க இருந்தா பத்தாது, உள்ள இருக்கணும். இப்போ 3வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகளை போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. ஆமா. 2வது வசனத்துல கடைசி வார்த்தை, அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. இப்ப 4வது வசனத்துல என்ன சொல்றது? அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே. அதுல இந்த பலத்த காற்று வந்து அந்த வீட்டை நிரப்பிட்டுன்னு சொன்னோம்ல, அது யாரை குறிக்கிறது? பரிசுத்த ஆவியானுடைய மகிமையை குறிக்கிறது. இப்ப வீட்டை நிரப்பின பரிசுத்த ஆவியானவர் யாரை நிரப்பணும்? வீட்டுக்குள்ள இருக்கிற ஜனங்களை நிரப்பணும். ஹல்லேலூயா. இப்ப இந்த மாற்றம் தான் உண்டாகுது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டோம்? எத்தனை பேருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிறார்? எத்தனை பேர் சபைக்கு வரும் பொழுது மட்டும் நிரப்பப்படுகிறோம்? எத்தனை பேர் ஆமென் அபிஷேக கூடுதல் மட்டும் நிரப்பப்படுகிறோம்? இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும். நல்ல ட்ரிக்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. எந்த பிரச்சனைக்கு எந்த மீட்டிங்கும் போகலான்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. ஒரு அக்கா எந்த மீட்டிங்கு போனா எந்த ப்ராப்ளம் சரி பண்ணிக்கலாம். நம்ம சர்ச்சில் விதவிதமாக மீட்டிங் நடக்கிறதுனால தேவையில்லாத மீட்டிங் எல்லாம் நிறைய என்ன செய்யறது இல்லை. இதுவும் நம்ம இந்த பக்கத்தில் நம்ம நல்லா தான் இருக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எங்கேயாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அப்போதான் நம்ம எந்த மீட்டிங் போதும். அற்புத சுகமளிக்கு போகலாமா? போகலாம். அபிஷேக கூட்டத்துக்கு போகலாமா? போகலாம். ஏன்னா அப்போ தான் தேவைப்படுது.
நீங்க நிரப்பப்பட்டிருந்தா நீங்க எப்பவுமே என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, வேதனைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப நம்ம யாத்திராகமம் 3:2 வாசிச்சுட்டு அப்புறம் அடுத்த வார்த்தைக்குள்ள போலாம். 3ஆம் அதிகாரம் 2:2-4 வரையும் வாசிங்க. யாத்திராம 3ஆம் அதிகாரம் 2. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்சடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். யாருக்கு தரிசனமானார்? மோசேக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். யாரு உற்று பார்த்தா? மோசே. என்ன நடக்குது? சாதாரண ஒரு முச்செடி தீப்பிடிச்சு எரியுதே அப்படின்னு உற்று பார்க்கிறார். முச்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே இந்த முச்செடி வெந்து போகாமல் இருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்சடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் இங்க கிட்டி சேராயாக உன் பாதையில் இருக்கிற பாதரட்சியை கலட்டி போடு, நீ இருக்கிற இடம் பரிசுத்தமுள்ள பூமி என்றார். அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்துல தெய்வத்திற்கும் நமக்கும் ஒரு இடைவெளி இருந்துச்சு. தெய்வம் நம்மோடு கூட சேர முடியாம தெய்வத்துக்கிட்ட எட்டி பார்த்து நம்ம பேசக்கூடிய ஒரு நிலை இருந்துச்சு. இல்ல ஆசாரியன்கிட்ட சொல்லி ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருந்துச்சு. இல்ல ஒரு தீர்க்கதரிசிகிட்ட ஒரு அப்ளிகேஷன் சொல்லி ஜெபிக்க வேண்டிய காரியம் இருந்துச்சு. ஆனா இந்த மோசையை பார்க்க தான் இயேசு வந்திருக்கிறாரு. ஆனா இயேசு தேவாதி தேவன் அந்த முச்செடி எரிந்து கொண்டிருக்கிறது, அதுக்குள்ள இருந்து மோசைக்கு தரிசனமாகிறார். இப்போ என்னதான் முச்செடி எரியுத கிட்ட போய் பார்க்கலான்னு சொல்லி மோசை கிட்ட போகும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், உன் பாதரட்சி நீ நிற்கிற பூமி பரிசுத்தமுள்ள பூமி, உன் பாதரட்சி என்ன செய்ய கலட்டி போடு என்று சொன்னார். ஹல்லேலூயா. இந்த பாதரட்சை தான் நம்முடைய பாவம். இந்த பாதரட்சை தான் நம்முடைய மேட்டிமையான சிந்தை. இந்த பாதரட்சை தான் நம்முடைய கெட்ட குணங்கள். இந்த பாதரட்சை தான் தேவன் நம்மோடு கூட சேர முடியாதபடிக்கு இருந்த சில இரத்த கரைகள். இதையெல்லாம் மீட்டு நம்மளை இணைக்கும்படியாக தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. இயேசு இந்த பூமிக்கு வந்த நோக்கம் என்ன? எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை இழந்த நிலையில அந்த நம்முடைய சாயலாய் சிருஷ்டித்த பிள்ளைகளை தம்மோடு சேர்க்கும்படிதான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். இயேசு இந்த பூமிக்கு வந்த மாத்திரத்துல பாவிகளை ரட்சிக்க வந்தேன் என்று சொன்னார், அக்கினியை போட வந்தேன் என்று சொன்னார். ஏன் பாவிக்கும் அக்கினிக்கும் ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம்? பாவியா இருக்கிற மனுஷன் ரட்சிக்கப்பட்ட பிறகு மறுபடியும் பாவத்துக்குள் அவன் போய்விட விடாதபடிக்கு அவனை யாரு தடுப்பா? இந்த அக்கினி பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்தால் அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அந்த உணர்த்துகிற ஆவியானவர் தான் அக்கினி. இவர் நமக்குள்ள வந்தால் இனி நம்ம பாவம் செய்ய இவர் அனுமதிக்க மாட்டார் என்று சொல்லிதான் முதலாவது சொன்னார், பாவிகளை ரட்சிக்க வந்தேன் என்று சொல்லுகிறார். இரண்டாவது வார்த்தை அக்கினியை போட வந்தேன் என்று சொல்லுகிறார். ஒரு காரணம் என்ன? இதுவரைக்கும் நீ செய்த பாவத்துக்கு நான் ரத்தம் சிந்தி இருக்கிறேன், உன்னை மீட்டு இருக்கிறேன். இனி நீ தொடர்ந்து பாவம் செய்யாமல் இருப்பதற்கு உனக்கு ஒருவர் துணை வேண்டும். அவர்தான் துணையாளர் பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானவரை நமக்குள்ள கொடுக்கிறதுக்காக ஆண்டவரை ஏற்படுத்தின ஒரு நாள் தான் பெந்தகோஸ்து நாள். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அந்த நாளில கர்த்தருடைய ஆவியானவர் அக்கினி மயமான நாவுகளை போல பிரிந்திருக்கும் நாவுகளால் என்ன செஞ்சார்? ஜனங்களுக்குள்ள இறங்கினார், அந்த இடத்தை நிரப்பினார். அதற்கு பிறகு ஒவ்வொருத்தர் மேலையும் வந்து அமர்ந்து ஒவ்வொருத்தரையும் பரிசுத்த ஆவியான் நிரப்பப்பட்டு அவர்களுக்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்ட வரங்களினால பற்பல பாசைகளை பேச ஆரம்பித்தார்கள். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? இந்த அனுபவத்தை கொடுக்க தான் இயேசு இவ்வளோ கஷ்டப்பட்டார்.
ஹல்லேலூயா. இந்த அனுபவத்தை பெற்றும் இன்னைக்கு ஜனங்கள் தடுமாறுகிறோம். அனுபவத்தை பெற்றும் ஆண்டவருக்குள்ள எழும்ப மாட்டுகிறோம். இந்த அனுபவத்துக்குள்ள பெற்ற பிறகுதான் 120 பேர் மேலும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையாய் செயல்பட்டு இன்னைக்கு 120 தேசம் அல்ல, ஆமென், எத்தனை 500க்கும் 600க்கும் மேற்பட்ட கண்ட்ரி இருக்குது. இல்ல மொத்தம் எத்தனை கண்ட்ரி இருக்குது? கண்ட்ரி 195 195 கண்ட்ரி இருக்குது. அந்த 195 கண்ட்ரியில் 2 பேர்த்த டிஸ்கஸ் பண்ணு, அப்புறம் பண்ணிக்கோங்க. ஒரு உதாரணம் அப்ராக்சிமேட்டாக சொல்லுவோம். 195 கண்ட்ரீஸ்லையும் இயேசு தான் தெய்வம் என்பதை இன்னைக்கு கொண்டு போய் சேர்த்தது இந்த பெந்தகோஸ்தே நாள். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இந்த பெந்தகோஸ்தே நாள் தான் இந்த 120 பேர் மூலம் தான் சுவிசேஷங்கள் தேசத்தில் பரவிற்று. இயேசு மெய்யான தெய்வம் என்பதை பூமி எங்கும் கொண்டு போய் சேர்த்தது இந்த பெந்தகோஸ்தே நாள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏசப்பா உள்ள இருக்காரா? ஐயா இருக்காரு. சரி, அப்புறம் செக் பண்ணுவோம், சாயந்தரம் பிரேயர்ல செக் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, நிறைய பேருக்கு கடைசி ஒரு 5-10 நிமிஷத்துல முடிச்சிடலாம். நிறைய பேருக்கு இந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியல. ஐயோ என்ன செய்யறது? எவ்வளோ ஜெபிச்சு பார்த்தாச்சு, உபவாசித்து பார்த்தாச்சு, ஒண்ணுமே முடியல. எத்தனை பேர் சொல்றீங்க பெற்றுக்கொள்ள முடியலன்னு? இன்னும் பெற்றுக்கொள்ள முடியலன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, சபைக்கு நிறைய 4 வருஷங்களா வரோம், இன்னும் எத்தனை பேரால பெற்றுக்கொள்ள முடியல? 1 2 ஒரு ஆள் கை தூக்கணும். அப்படித்தானே ஜான் சிஸ்டர்? ஒரு ஆள் தூக்கினாதான் அப்படியே பார்த்து தூக்குவோம். சரி, ஒரு சிலர் நீங்க கையை தூக்கி உங்களை நீங்க என்ன செய்யணும்? அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டாம். கர்த்தர் அறிவார், நானும் அறிவேன். இருந்தாலும் இந்த நாளிலே லூக்கா 11ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்கலாம். 11-13. லூக்கா 11ஆம் அதிகாரம் 13. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க. ஐயா கொஞ்சம் தெளிவா வாசிங்கய்யா. பொல்லாதவர்களாகிய நீங்கள். இது யார சொல்லுது? மனிதர்களை அல்ல மகனே, முதல்ல உங்களை சொல்லுகிறது. வாசிக்கிற உங்களை சொல்லுது, அதுக்கப்புறம் எங்களையும் சொல்லுது சேர்த்து. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். ஹல்லேலூயா. என்ன கேட்டாலும் என்ன செஞ்சிடறீங்க? பொல்லாதவர்களாகிய நீங்கள், உங்க பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு, உங்க மனைவிக்கு, உங்க கணவர்களுக்கு என்னத்தை செய்றீங்களாமா? நல்ல ஈவுகளை செய்யும் போது, ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா நம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்ப ஏன் இன்னும் பெற்றுக்கொள்ளாம இருக்கிறீங்க? கையை தூக்கவே இல்லையே. நீன்னு பெற்றுட்டியோ? ஞானஸ்தானம் எடுத்து 1 வருஷம் ஆச்சா? எங்க காத்திருக்கணும். எப்படி காத்திருக்கிறது? அதான் முக்கியம். இப்ப ஜூஸ் கடைக்கு போறோம், நம்ம என்னென்ன கேட்போம்? ஆல்மவுண்ட் இருக்குதா? விஸ்டா இருக்குதா? அப்புறம் என்ன சொல்லு ஏதாவது எடுத்து கொடுங்கம்மா. பாதாம் பிஸ்தா இருக்குதா? என்னது மதுரை ஜிகிருதண்டா இருக்குதா? இப்படி ஏதாவது பிடிச்சதை கேட்போம். கிடைக்கலன்னா பரவாயில்ல, ஒரு லெமன் ஜூஸ் அது கொடுங்கன்னு குடிச்சிட்டு வந்துடுவோம். இப்ப ஜூஸ் ஆப்ஷன்ல இருக்கிறவர்களுக்கு, இப்போ அந்த மைண்ட்ல இருக்கிறவங்களால என்ன செய்ய முடியாதுங்க? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியாது. வயக்காட்டுல வேலை செஞ்சுட்டு ஒரு சொட்டு தண்ணி கிடைக்காம, தண்ணி எப்ப கிடைக்கும்? கொஞ்ச நேரத்துல நாக்கு வறண்டு போதே, வேலையை முடிக்காம வீட்டுக்கும் போக முடியாது. கொஞ்சம் தண்ணி கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லி தண்ணி தாகத்தோடு இருக்கும் பொழுது ஒரு குழாயில கொஞ்சோல தண்ணி வரும்போது வாயை வச்சு குடிப்போம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு தாகத்தோடு இருந்தீங்கன்னா
எத்தனை பேர் அவரு கொடுக்கும்போது கொடுக்கட்டுன்னு இருக்கிறீங்க? நான் கேட்கும்போது அப்படியே நிறைய பேர் அப்படி மைண்டை டைவர்ட் பண்ற மாதிரியும், தலையை சீவுறது மாதிரியும், அப்படியே இப்ப காக்காத மாதிரியும் அப்படியே மாறிடுறீங்களே. சொல்லுங்க. தாகத்தோடு நம்ம இருந்தா கர்த்தருக்குள் காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார். நீங்க காத்திருக்காம எப்படி கிடைக்கும்? கிடைக்கும். அவருக்கு ஞானத்தானே என் வேலைன்னு எடுத்தாச்சு. அவரு எப்போ கொடுக்குறாரோ கொடுக்கட்டும், என் மேல நம்பிக்கை இருந்தா கொடுக்கட்டும். நிறைய பேர் அப்படித்தான் சொல்லிட்டு இருப்பீங்க. பரிசுத்த ஆவியை காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். எத்தனை நாள் காத்திருந்தாங்க தெரியுமா? 10 நாள். 9வது நாள் முடிஞ்சு 10வது நாள் தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க. அப்ப அந்த 10 நாள் அவங்க ஈகர்னஸ் எப்படி இருந்திருக்கும்? இன்னைக்கு வந்துருவாரா, இன்னைக்கு ஒரு மாற்றம் வந்துடாதா? எரிகோ கூட 7 நாள்ல சோலி முடிஞ்சிச்சு. எரிகோ கூட 7 நாள்ல அலங்கு முடிஞ்சிச்சு. ஆனா பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்றதுக்கு 10 நாள். அந்த ஒரே ரூம்ல இருந்து என்னென்ன நடந்திருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஒருத்தனுக்கு இருமல் இருந்திருக்கும், ஒருத்தனுக்கு தும்மல் இருந்திருக்கும், ஒருத்தனுக்கு பசி எடுத்திருக்கும், ஒருத்தனுக்கு சளி முடிச்சிருக்கும். என்னென்ன காரியத்தை கொஞ்சம் தியானிச்சு பார்த்துருங்க. சொல்லுங்க. இவ்வளோ பிரச்சனையிலையும் என்ன பிரதர், நோபாவை காலத்துக்கு போயிட்டாரு இவரு. நோபாவை காலத்துல பேழைக்குள்ள இங்கனாலும் 120 பேரும் மனுஷங்க. அங்க ஃபுல்லா ஜோடி ஜோடியா மிருகம், ஆடு மாடு கோழி பறவை எல்லாத்தையும் ஒரே ரூம்ல அடிச்சுட்டு மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க? 8 பேர். 8 மனுஷர்கள் மொத்தம் மிருகம். எப்படி இருந்திருக்கும் பாருங்க. இங்கனாலும் திறந்து வெளியே போயிருக்கலாம் 10 நாள்ல. அங்க என்ன செய்ய முடியாது. நோவா தான் பேழையை கொண்டு பண்ணாரு. கதவை அவரால் என்ன செய்ய முடியல, திறக்க இல்லை, சாத்த முடியல. கர்த்தர் தான் என்ன செஞ்சிருக்கிறாரு. கதவை சாத்தினா திறக்க முடியுமா? கர்த்தர் சாத்தினா திறக்க முடியுமா? அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், நீ மூட்டி வச்சனா, நீ பூட்டினா டக்குன்னு என்ன செஞ்சிருவ, திறந்துட்டு வந்துருவ. நான் பூட்டினா நீ திறக்க முடியாது. அதனால கர்த்தர் என்ன டோரை அவரே சாத்திட்டாரு. வெளியில எட்டியும் பார்க்க முடியும், ஒன்றும் போல குதிக்கவும் முடியல. ஸ்விம்மிங் தெரிஞ்சாலும் என்ன பண்ணாலும் முடியாது. உள்ள ஆடு கடுவாயெல்லாம் எப்படி கத்திருக்கும், யானை எப்படி சத்தம் போட்டிருக்கும் சொல்லி கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. எத்தனை நாள் அங்க. சும்மா ஒரு கதையை அப்படியே விடக்கூடாது பிரதர். மழை எத்தனை நாள் பெய்துச்சு? சிஸ்டர் இப்போ என்னத்த பண்ணனே தெரியல. சரி, எத்தனை நாள்? 40 நாள் தான் மழை பெய்யுச்சு. 40 நாள் சொல்றவங்களாம் கையை தூக்குங்க. இப்ப பார்த்தீங்களா, எல்லாத்துக்கும் சந்தேகம். எத்தனை நாள் பெய்யுச்சு? ஜெனிஃபர் சிஸ்டர் எத்தனை நாள் சொல்லிச்சு சொல்லுங்க அங்க பார்த்து. 40 நாள் மழை பெய்தது. அதுக்கு அது சாயங்காலம் வரும் மெசேஜில் அவர் தான் இன்னைக்கு சொல்லுவார். இப்ப நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இப்போ 40 நாளும் உள்ள மிருகம் பண்ணி எல்லாம் ஜோடி ஜோடியா இருந்திருக்கும். இப்ப அந்த 8 பேர் என்ன நிலைமை இருக்கும்? இங்க 120 மனுஷர்கள் மட்டும்தான். ஆனா அந்த மனுஷர் மருக ஜீவத்து கூட இருந்துக்கலாம். மிருகம் கூட கூட என்ன செஞ்சிடலாம்? மிருகம் கூட்ட கூட என்ன செஞ்சிடலாம்? வாழ்ந்துடலாம். ஆனா மனுஷன் கூட வாழ முடியுமா? முடியுமா? 1 மணி நேரம் லேடிஸை 4 பேர் அங்க விட்டுட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், வரும்போது முகமெல்லாம் இப்படி மாறிடும். கூடி ஜெபியுங்கள், தேசத்துக்காக புலம்பி ஜெபியுங்கள், சபைக்காக ஊக்கமா ஜெபியுங்கள். சபை குறிப்பை கொடுத்துட்டு 4 பேர்த்திட்ட போயிட்டு வந்தோம்னா 4 பேரும் 4 மூலையில இருப்பாங்க. வரும்பொழுது எப்படி இருக்கும்? நான் சொன்னதை அவங்க ஜெபம் பண்ணல, நான் சொன்ன குறிப்புக்கு அவங்க ஜெபம் பண்ணல, நான் நடத்துற விதமும் அவங்க நடத்தல, நான் நினைக்கிற விதமா அவங்க செய்யல. அப்படி சொல்லி 4 பேரும் என்ன செஞ்சிருவாங்க சிஸ்டர்? உங்களுக்கு தான் அனுபவம் இருக்கும். 4 பேரும் என்ன பண்ணிடுவாங்க? 4 மூலையில பேர் 120 பேரு ஒருமனப்பட்டு ஒரே இடத்துல, அதுவும் மேல் மாடியில, கீழே இல்லை, மேல் மாடியில உட்கார்ந்து இருந்திருக்கிறாங்க. அப்போ காத்திருக்கணும். எப்படி காத்திருக்கணும் பிரதர் சிஸ்டர்? ஒருமனப்பட்டு இல்ல, பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு. எல்லாம் பசி எடுக்கும். அப்பந்தான் காத்திருக்கலாம் நினைக்கும் பொழுதுதான் அவன் பசு உசுர போகும். ஆனாலும் என்ன செய்யணும்? இல்லை, நான் பெற்றுக்கொள்ளாம. இந்த 10 நாள் இவங்க சாப்பிட்டாங்களா இல்லையான்னு யாருக்கா தெரியுமா? வேத வல்லுநர் ஒருத்தர் குனிஞ்சிட்டு இருக்கிறாரு. ஐயா, மலை அடிவாரம், இந்த 10 நாள் சாப்பிட்டாங்களா ஐயா?
சொல்லலை. அவர் சொன்னா கரெக்டாக இருக்கும். அதை பற்றி எதுவுமே வேதத்தில் இல்லை. அவர் பைபிள் காலேஜில் எம்டி படிச்சுட்டு இருக்கிறார். ஏதாவது டவுட்னா அவர் கேளு. சிரிப்புக்கு சொல்ல, சீரியஸாக தான் சொல்கிறேன். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாளில் நம்ம காத்திருந்தா எப்படின்னா, வறண்ட நிலத்துல ஆமென் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவதை போல நம்ம என் ஆத்துமா என்ன செய்யும் கதறும். அதே போல பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு நீங்க காத்திருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொண்டாதான் பரலோகத்துக்கு போக முடியும். எனக்கு சத்தியம் தெரிந்த வரைக்கும், என்னுடைய ஆவியான நடத்தின விதந்த வரைக்கும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாம ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியாது, நல்லவனா முதல்ல வாழ முடியாது. பரலோகத்துக்கு போறது அப்புறம். நல்லவனா பூமியில வாழவே முடியாது. என்ன சிஸ்டர் எல்லாரும் சிரிக்கிறீங்க? நல்லவனா வாழ்ந்தாதானே பரலோகத்துக்கு போக முடியும். நம்ம பூமியில மறுரூபமாகாம அப்புறம் ஏசப்பா வர அன்னைக்கு டிங்கிறீங்க பார்க்க முடியுமா? அன்னைக்கு பட்டி பார்க்க முடியுமா? முடியாது. இங்க சபையில மறுரூபமாக்கப்படாம ஏசு வரும்போது நீங்க என்னைக்கு மறுரூபமாகி மேல போக முடியும்? இங்கே சீல் வைக்கப்படணும். இங்கே என்ன செய்யணும்? நீங்க சீல் வைக்கப்படும். அப்படின்னா ஆவியான உள்ள வரும்போது என்ன செய்யணும்? நீங்க ஆவியில நிரம்பி ஆராதி. உள்ளே இருக்கிறாரா, வெளியே வரமாட்டாரா? இதுதான் பிரச்சனை. அவருக்கு உள்ள போய் அவரை ஆவியான லாக் ஆயிட்டாரு. வெளியும் வரமாட்டுங்க, இவரும் அவரை விட்ட பாடும் இல்லை. ஆமா, யாக்கோபு மாதிரி உங்களை என்ன ஆசீர்வாதத்தால் வழியே உண்மை விட மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டாரு? உள்ளே லாக் பண்ணி வச்சுட்டாரு. விட்டாதான் ஏன் நீங்க என்ன செய்ய முடியும்? பிரகாசிக்க முடியும். அது என்ன அர்த்தம்னா, நிறைய பேர் கடினப்படுத்தி வச்சிருக்கோம். இருதய கடினம், அதுதான் பிடிச்சி வச்சிருக்குன்னு அர்த்தம். இருதய கடினம் இருந்து ஆவியானவங்களை என்ன செய்ய முடியாது, நடத்த முடியும். எல்லாரும் எழுந்திருக்கலாமா? அல்லேலூயா, உமக்கு நன்றி.